எங்களுக்கு மத்திய அரசு காசு தரலீங்க, ஏங்க நான் அரசினுடைய நிறுவனங்கள் எல்லாம் இதுவரைக்கும் கடன்ல போயிட்டு இருக்கு, எங்களுக்கு மத்திய அரசு காசு தரலீங்க என்றெல்லாம் நீங்க சொல்லுகிறீங்களே. பக்கத்தில் உட்கார்ந்து பேசும்போது இந்த 100 ரூபா சல்லா காசை வாங்குறதுக்கு 1 கோடி ரூபாயாமே, ஏன்னா 1 கோடி ரூபா கொடுத்தாக்கா யார் வேணாலும் நாணயம் வெளியிட்டுக்கலாமாமே, அது ஏதோ ஒரு ஸ்கீம் இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியலையே. அவ்வளவுதானா? இது முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம 1 கோடி ரூபா கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி போட்டு தலைவர் பேர்ல ஒரு நாணயத்தை திறந்துருக்கலாம்ல. 1 கோடி ரூபா கொடுத்தா ஒரு நாணயம் தர்றாங்களாமே. நான் கூட நினைச்சேன் இவருடைய பெருமைக்கு, இவருடைய மதிப்புக்கு, இவருடைய எழுத்துக்கு ஏதோ கொடுத்துருப்பாங்க, அதையும் காசு கொடுத்தா வாங்கியிருக்காங்க. என்ன அவருடைய புகழுக்கு ஒரு 100 கோடி ரூபா நாச்சும் கொடுத்துருக்கலாம். அவங்கள்ட்ட இருக்க பணத்துக்கு வெறும் 1 கோடி கொடுத்து ஒரு 100 ரூபா நாணயத்தை வெளியிட்டு அதுல பலதரப்பட்ட உடன்பாடுகளை எட்டி 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க. தமிழ்நாடை எந்த அளவுக்கு விற்பனை செய்யலாம் என்கின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இங்க பெண்களுக்கு